அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலா திவ்ய தொழிலேகரம் ராமலிங்க அவயம் ராமலிங்க அவயம் ராமலிங்க அவயம். ஐயா சாமி வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சுவாமிகளே. வணக்கம் வணக்கம். எப்படி தைப்பூசல எப்படி போனிச்சு சாமி? வணக்கம் ஐயா. வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம். ரெண்டு பேரும் வணக்கம். வணக்கம். யாரோ ஒரு பூசாரி மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு, ரதத்தை இழுத்துக்கிட்டு போறாங்க. அடேங்கப்பா. இதுதான் சாமி வேணாங்களா? இதுதான் பல்லாக்குல ஒருத்தாள் உட்கார்ந்து இருக்காங்க, இழுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. எப்படி சாமி போனுச்சு? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு உங்களோட தைப்பூச பெருவிழா? சொல்லுங்க, என்ன பண்ணீங்க காலையில இருந்து? காலையில் அபிஷேகம் பண்ணேன் வழக்கம் போல. அபிஷேகம் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. அப்புறம் 7 8 ஆச்சு. அப்புறம் அப்புறம் எல்லாரும் டிஃபன் பொங்கல் பொங்கல். அப்புறம் வெளியே அன்னதானம் அப்படியே பொங்கல் அப்படியே வெளியே எல்லாரும் ஒரு 25 கிலோ அன்னதானம் வெளியே முடிச்சிட்டீங்களா? படம் அனுப்பி விடுறீங்க தானே சாமி? பாத்துருக்கீங்களா? எங்க படமே இல்லையே, நீங்க அனுப்பி விடல. சரி, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் அன்னதானம் முடிஞ்சது. சத்தியார் 10 மணிக்கு அன்னதான சபை நடந்து பக்கத்துல 12 மணி அன்னதானம் மறுபடியும் எல்லாரும் சாப்பாடு எல்லாமே பிரியாணி பிரியாணி. அப்புறம் சாம்பார் சாதம் தயிர் சாதம். சாம்பார் சாதம் நான் சாப்பிட்டதே இல்லை சாமி. தயிர் சாதம். அப்புறம் கோஸ் கூட்டு. என்னது? கோஸ் முட்டைகோஸ் கேபேஜ் கூட்டு. ஓகே. அப்புறம் மச்சான் முடிச்சோம். சாமி அலங்காரம் ஐயர் அலங்காரம் பண்ண வந்துட்டாரு. ஓகே. சாமி அலங்காரம் பண்ணாங்க. பூலாம் வாங்கி மாலை பூலாம் பெருசா போட்டோம். அலங்காரம் முடிஞ்சது. அப்புறம் 5:30 மணிக்கு உள்ள ரூம் உள்ள தர போட்டு புது ரூம். இப்படி கட்டிட்டீங்களா இல்ல முன்னுக்கு பார்த்த மாதிரி கட்டிட்டீங்களா? முந்தி இப்படி அப்படியே அதே மாதிரிதான். அதே மாதிரி தானே? ஓகே, அதே மாதிரிதான். அப்பதான் வெளியே நிற்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஆள் இருப்பாங்கல்ல. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து திரை விளக்கம் சொல்லிட்டு திரை நீக்கி ஜோதி அம்சம். அப்புறம் 8:30 மணி ஆச்சு. சரி, ரதம் வந்து ரெடி ஆச்சு. ரதத்தை தூக்கி வச்சு 8 மணி ஊர்ல கிளம்புறோம். நைட்டு ஊர்வலம் முடிஞ்ச 12 மணி ஆச்சு. 12 மணி ஆயிடுச்சா? ஊர்வலம்னா எவ்வளவு தூரம்? எவ்வளவு சொல்லுது? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டரா? ஃபுல்லா போவோம் சார். இப்படி பூந்து வருவீங்களோ? மோட்டர்லாம் போயிட்டு வரும். போய் மோட்டர்லாம் போயிட்டு வந்து பாபு தேட்டருக்கு போயிட்டு. சரி, இப்படி போறீங்களே டிராபிக் ஆகுது? போறோம். போனா கொஞ்சம் போற போய் ஒதுக்கியா போனோம். பரவாயில்ல, ஒன்னும் அப்ரூவ் பண்ண வாங்க வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பர்மிஷன் ஒண்ணும் கிடையாது. அவட கிளம்பி போவோம். கோயில போய் சேர்ந்துதான் இருக்கு. போய் சேர்ந்துதான் இருக்கு. கோயிலா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் நடுவில் தான் கோயில் இருக்கா? கோயில் இல்ல, எது இல்லை, போலீஸ் எது இல்லை. அங்க வந்து சாமி விட்டு போவாங்க. நிக்க போலீஸ் நிற்கும். தட்டில் வந்து ஒரு தண்டையை கொடுப்போம், வந்து கும்பிட்டு போவாங்க. எல்லாரும் வந்து அந்த இது கொடுப்பாங்க, நீங்க படைப்பீங்க. ஆமா, ஒரு வீட்லயும் தட்டில் பழம் இதெல்லாம் வச்சு ஒத்த வீட்டுல ஓட்டு கொடுப்பாங்க. தீபாவளி பண்ணி அவங்க கொடுப்பேன். அப்ப கொடுப்போம். இழுத்துட்டு போவீங்களா டிராக்டரா? ஆளுங்க 5 பேரு. அது மாதிரி அந்த ரதம் பாருங்க தனியா கட்டார கருங்க கட்டார இருந்தாரு. படம் தொகுணும். கஷ்டமா இருக்கும். டயர் கிடையாது. கட்டையா?
ஆமா தப்பு தப்பு தப்புன்னு பழத்தை டம் டம்னு எனக்கு ஏன் டயர் போடல? அவனை கூட உனக்கு கோயில் தான் எங்களுக்கு அது எல்லையம்மன் கோயில். கோயிலோடையா? எல்லையம்மன் கோயில் சாதம் அது 200 வாடகை தான். 200 வாடகை அதுக்கு வாடகை வந்து 65 ரூபா. லைட்ல லைட் தான் எங்களுக்கு உட்கார முடியாது. சாமி எடுத்து ஒண்ணும் கிடையாது. பின்னாடி கட்டை பாருங்க, கட்டை தான் உட்காரு. நாங்க வெறும் சின்ன கட்டை கஷ்டம். உட்கார கஷ்டம், உட்காருது கஷ்டம். எங்க விழுந்துருப்பாங்க. பேல பழம் தப்படி இறங்கும். தரதா போவோம். பழம் குளிக்கிட்டே போவோம். அது ஒரு நிமிடம் நின்று போவோம். எல்லாம் வந்து நிறைய வருவோம் சார். நிறைய வந்து நிறைய பேர் இதுல இருப்பாங்க. எல்லாம் போய் கை வாழி வரைக்கும் கை வரைக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கேன். ஒரு ஆளை தரதுக்கு ஆகட்டும் ஆமாட்டா சுத்தி வச்சுக்கிட்டு கேட்டுட்டாங்க. திண்ணூறு வாங்குறதுயா? ஆமா, குருசாமி கிட்ட தான் வாங்கணும். எப்படி மத்தங்கிட்ட வாங்குறது? அப்படி அதான் வச்சு வரேன். கொடுத்துக்க அவரு தட்டு கொடுப்பாரு. தட்டு கொடுப்பாங்க. அது தட்டு வாங்கிட்டு கொடுப்பாரு. அவரு கொடுப்பாரு. வீடு எங்கிட்ட வந்து வாங்குவாங்க. வீடு எங்கிட்ட வருவாங்க தின்னதுக்கு. தாளிச்சிருமே சாமி. எத்தனை வாட்டி எடுத்து போட்டு எங்களால முடியாது. எங்களால அந்த எனர்ஜி கிடையாது. உங்களுக்கு பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல எல்லாரும் முடியும். இங்க நாங்க எங்க போயிட்டு வதத்தை தூக்கிட்டு போறது சாமி. எல்லாம் விளையாடுறீங்க. நானே என் வீட்டுக்குள்ள 2 ரவுண்ட் அடிச்சா ஓகே, அவ்வளவுதான். அருமை சார். எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாம் ஐயா நல்லா கூப்பிட்டு போவாங்க. நான் மரப்படம் போடுறேன். புக் ஒரு புக் ஃப்ரீ. பெரிய பெரிய மரப்படம் மலரு மலரு பெரிய பெரிய புக்கு ஒரு புக்கு ஃப்ரீ. ஒரு வீட்டுக்கும் ஒரு புக்கு ஃப்ரீ. ஆமா. எத்தனை வீடு மொத்தம் இருக்கும்? 2 புக் ஆயிடுச்சு. வீடு 10 இல்ல காலி ஆயிடுச்சு. அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் என்ன கொடுத்து படிக்கட்டும் சாமி. ஒரு 200 பேர்ல 2 பேர் படிச்சாலும் ஓகே தானே? ஒருத்தர் மட்டும் போறோம். சரி சாமி, நம்ம கதைக்கு வருவோம். அது படம் வந்து ஒரு படம் இருந்துச்சு. காட்டுறேன் பாருங்க. காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி வச்சுக்கிறீங்க. ஒன்னும் சரியா உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி தெரியாது? சும்மா பார்க்க வேண்டியதான் சாமி. இவ்வளவுதான். இல்ல வெளியே நல்ல நேரம் வருமே. முடிஞ்சு சாமி. இது 2 தான் சாமி என்ன அனுப்பி விட்டீங்க. 3 முடிஞ்சது. 3 நிமிஷம் உங்களுக்கு. இது ஒண்ணு அனுப்பி யூடியூப் அனுப்பி விட்டுருக்கீங்க. நான் அது பார்க்கல. அதேதான் அது.
பெருசா விடுங்க. இது தெளிவா இருக்கு. பார்த்தா யாரும் கேப்ல தாத்தான்ட்டாங்க சாமிய. எங்க தான் சட்டாகிறது அவன் சட்டை முதல்ல வாணுமா, அவன் சட்டை முதல்ல வாணுமா, அதுக்காக தாத்தா கொள்ள சொல்றான். அப்ப உங்க வீட்டுல இருந்தா கிளம்புவோம். சங்கத்துல இருந்து சார், சங்கத்துல இருந்து உங்க வீடு எவ்வளவு? ரொம்ப தூரமாச்சே. ரொம்ப அங்கேயும் இங்கேயும் எங்கிட்ட வராது, அங்கேயே மவுண்ட் அங்கேயே தான். அங்கேயே தானே சங்கத்துல 40 இடம் காலையில் இருக்கு, காலையில் இருக்கு. காலையில் எல்லா தெருவுக்கும் காலையில் எல்லா தெருவுக்கும் போவோம். மக்கள் எல்லாம் ரெடியா இருப்பாங்க. நல்ல ரெடியா இருப்பாங்க. 15 இடத்துக்கு ஓடி வராங்க. இந்த மேலே தான் அவனுக்கு போனோம். எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி சாமி, நம்ம கதைக்கு எப்படி சாமி திருவிழா ஜோலா இல்லை? அதான் பயங்கரமா இருக்கு. படிங்க. யாரு யாருன்னாலும் படிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வானே அவ்வானுலவும் காற்றே, காற்றின் வரும் நெருப்பே, நெருப்புறு நீர் வடிவே, நீரில் தானேயும் புவியே, அப்புவியில் தங்கும் தாவரமே, சங்கமமே, சாற்றுகின்ற ஊனே, நல் உயிரே, உள் ஒளியே, உள்ள துணர்வே, அவ்வுணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே, முக்கனியே, செங்கரும்பே, பாகின் தீஞ்சுவையே, சுவை அனைத்தும் திரண்ட தேவே. நன்றி. நல்ல பற்றி சில பேர் பார்த்தா வானையோ வானலும் காற்று அப்படின்னு படிப்பாங்க. வானுலவும் காற்று அப்படியா? வானேயம் அப்படிதான் நானும் படிப்பேன். முந்தி வானேயம் வானுலவும் காற்றே, காற்றின் வருநெருப்பே, நெருப்புரு நீர், அப்புறம் தனியா வடிவே அப்படின்னு படிக்கிறது. வடிவே நீரீர் அப்படின்னு படிக்கிறது. ஆனா வானே வான் உலவும் காற்றே சமே, ஆகாசம் அனாதி, காற்று அனாதி. அது அப்படி இங்க வருது இந்த கதை. அதையும் கொஞ்சம் பாத்துருவோம் இன்னைக்கு. சரி, படிங்க படிங்கம்மா. ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் படிங்க. இறைவன் தன்னை எப்பொழுதும் வெளிக்காட்டுவதில்லை, வானமும் தன்னை காட்டுவதில்லை. தன்னைத்தான் காட்டா வானாகி என்று வள்ளலார் கூறுகின்றார். இறைவன் வானாக ஆகாயமாக விளங்குகின்றான். மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்கின்றார் இறைவன். இறைவன் எவ்வாறு அனாதியோ அவ்வாறே ஆகாசமாகிய வானும் அனாதி. அந்த வானிலிருந்து காற்று தோன்றியதாகவே பலரும் கூறியுள்ளனர், எழுதியுள்ளனர். ஆனால் ஆகாயம் அனாதி, அதுபோல் காற்றும் அனாதி. தமது உரைநடை பகுதியில் வள்ளலார் எடுத்து காட்டுகின்றார். அதனால்தான் ஆகாயத்திலிருந்து தோன்றிய காற்றே என கூறாமல் வானிலே உலவும் காற்றே என கூறியுள்ளார். இறைவன் தன்னை எப்பொழுதும் வெளிக்காட்டுவதில்லை, வானமும் தன்னை காட்டுவதில்லை. தன்னைத்தான் காட்டா வானாகி என்று வள்ளலார் கூறுகின்றார். இறைவன், அதாவது சமே ஒரு கேள்வி இருக்குது. இறைவன் எல்லாம் செய்யறாங்க, சரி சமே, எல்லாம் செய்யறது அவன் தான். ஏன் காட்ட மாட்டான்? கண்ணா பாத்துட்டு தெரியாத மாதிரி போயிட்டே இருப்போம். அவ்வளவு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா நம்ம?
அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா சாமி? நம்ம டாக்டர் நம்மளும் எது செஞ்சாலும் காட்டாம இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு தெரியுது. ஆமா ஆமா காரணம் இல்லன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத பிரச்சனையே நம்மளுக்கு வரும். கட்டாயம் வரும். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப வள்ளலார் வந்து சித்தி பெற்றுட்டாரு. அவரு நான் உட்காந்து காடிக்கிட்டே இருந்தாரு, மறைச்சுக்கிட்டாரு தன்னை. இல்லன்னு வச்சுங்களேன், என்ன பாடுபடுத்திருப்பீங்க. அது முந்தைய கூட அடைஞ்சாலும் எதுவுமே சொல்லலையே, சரண்டா இருந்தாரு, யாரும் சொல்லலையே. அது முந்தைய பேர்ல பார்த்தாரு, சுத்தம் வந்தது, பிரளயம் வந்தது, எல்லாம் வந்ததுல. அது யாரும் சொல்லலையே, அவரு கம்முன்னு தான். என்ன சொல்லல சாமி, பாட்டுலதான் எழுதி வச்சாரு. அது எவன் படிச்சான்? என்ன சாமி எவன் படிச்சான்னு அசால்ட்டா சொல்றீங்க? படிக்காம வந்திருப்பாங்க. படிச்சு ஐயா விட்டுற மாட்டாங்கல்ல. சரி, அனுபவ மாலை 54வது பாட்டுலயே சொல்லிட்டாங்க சாமி. சொல்லிட்டாங்க சார். அதை படிச்சிருந்தாங்கன்னா ஐயா விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. ஐயா எவ்வளவு கத்துருப்பாங்க இல்லையா, எவ்வளவு வந்துருப்பாங்கல்ல. ஆமா, எப்படி நீங்க வந்து காட்டறியா தீபம் போல இருந்தீங்க, எப்படி என்ன கதை சொல்லி கொடுங்க கேட்பாங்களே, வந்திருப்பாங்களே, யாரும் வந்திருப்பாங்களே. யார் ஒன்று ஐயா கிடைச்சல நீங்கள் அதிகாரம் என்னோட பழையம் சார்பா என்னன்னே தெரிஞ்சுக்கல, ஏபிசியே தெரியலங்கிற மாதிரி சொன்னாரு. யாரும் புரிஞ்சிட சார் அப்ப ஐயாவை. சொல்லுமா. அருட்பிரகாச மாலையில அந்த 55வது பாடல்ல இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கலான்றதே கரெக்டா அதே சொல்லிட்டீங்க. அது நான் இருக்கும் தருணத்தே தோன்றுகின்ற துணையாய் நான் தனியா விடதெனக்கே தோன்றா துணையா. அப்ப ஐயாவுக்கு வந்து ஆண்டவர் தோன்றும் துணையாவும் தோன்றா துணையாவும் காட்சி இருக்கு இல்லைங்க. இந்த கேள்வி பாட்டை சொல்லுங்கப்பா, நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு யோசிச்சீங்களா? நாங்க ஒன்னும் புரியல எங்களுக்கு. பாட்டை சொல்லுங்க. அருட்பிரகாச மாலையில 55வது பாடலுங்க. திருமுறை 4வது திருமுறைங்க. 4வது திருமுறை. இந்த கேள்வி நீ கேட்கலான்னு இருந்தா கரெக்டா அது சம்பந்தமாவே வந்துடுச்சுங்க. அப்புறம் வாங்க அப்படிதான் வரும். அதான் சம்பந்தம். 55வது பாடலுங்கய்யா. இதா என்னோட புக்ல 55ங்க. இல்ல உங்களுக்கு மாறி வரும். 55 வருதுங்கய்யா. 55ஆ? எப்படி ஆரம்பிக்கும்? நான் தனிக்கும் நீங்களே படிங்க. நான் தனிக்கும் தருணத்தே தோன்றுகின்ற துணையாய் நான் தனியாயிடத்தெனக்கு தோன்றா துணையாய் ஏன்றருளும் திருவடிகள் வருந்த நடத்தருளி யானுரையும் இடத்தடைந்து கதவு திறப்பித்து ஆன்றையனை அழைத்தனது கையில் ஒன்று கொடுத்தாய் கருவிலையேன் கொடுத்தாய்க்கு அறிவிலையேன் செய்யும் வகை அறியேன் நின் கருணை ஈன்றவர்க்கும் இல்லை என நன்கு அறிந்தேன் பொதுவில் இன்ப நடம் புரிகின்ற என்னுயிர் நாயகனே. நின் கருணை ஈன்றவர்க்கும் இல்லையா? இது கொஞ்சம் இதாதான் இருக்குது. படிக்க சொல்லுங்க சாமி. நான் தனித்திருக்கும் தருணத்தை தோன்றும் துணை. தனியா இருக்கும் போதே நேரா வந்து டைரக்டா பேசிட்டு இருக்காங்க. மக்களோட மக்களா இருக்கும் பொழுது தோன்றாத துணையா பின்னாடி இருந்து உங்க கூட தான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு. சொல்லுங்க சாமி. நான் தனித்திருக்கும் சாமி, நான் கேள்விதான் கேட்டேன். ஆமாவா புரிஞ்சுது. சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்லுங்க. யாருதான் தனியா இருக்காருல்ல, தனித்துன்னு சொன்னா சிந்தனை இல்லாம இருக்கிறது. தனித்துனாக்கா தனுகரண கடந்து நிக்கிறது. அப்ப வந்து உள்ள தோன்ற துணையாய் தோன்றுகின்ற துணையா உள்ள வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேரொளி பொன்னொளி. ஆமா, உள்ள தோன்றான் தனியார் தனி இல்லாம இருக்கும் போது, சாதாரண உள்ள இருக்கும் போது, அதாவது தவத்துல இருந்து வெளியே வந்துட்டேன், சாதாரணமா நடமாடுறேன். அப்போ இருக்கிறான், அவன் தோன்றாம இருக்கிறான், தோன்றாம துணையாவும் இருக்கிறான். ஆமா, அப்ப இருக்கிறான். அப்ப வந்து என்ன பண்றான், அவனை திருடி வந்தா நடந்து வந்தான். கூடயே வந்திருக்கிறான். இவர் நடந்து போறாரு, அவனும் கூட நடந்து வரான். நடந்தாரு. அவர் எங்க இருக்காரு அங்க வந்து இருந்து அது இருந்து அந்த கதவை திறந்து கூப்பிட்டு கையில கொடுத்தாராம்.
ஓ, இது ஒன்று கொடுத்தாய் அந்த பாட்டுக்கு. தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என்னருட் தந்தையே. அதான் ஒன்று கொடுத்தா இருப்பாங்க. வருது அகவுள்ள வருது, அதுக்கு ஒரு விளக்கம். ஆமா சாமி, இது ஒன்று கொடுத்தாய் அப்படின்ட்டு எதுக்கு இந்த புதிரு? விவரம் உள்ளவன் புரிஞ்சுக்குவான் படிச்சு அப்படின்ட்டா. ஆமாங்க, ஓப்பனா பண்ண முடியாது. ஓப்பனாம எழுது. ஆமா சாமி, படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்ல? அறிவு உள்ளவன் தான் அது இல்ல. ஓப்பனா சொன்னா விளப்பமும் போயிடும், கேவலம் போயிடும். கேவலமா போயிடும், எடுத்து மாட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஒய் கையில் ஒண்ணுன்னா என்னடா கையில் ஒண்ணு, என்ன கையில் ஒண்ணு, கையில ஒண்ணு கொடுத்தாரு, என்ன தெரியல. இந்த 100 பாட்டு அதே மாதிரிதான் இருக்கும். ஆமா, இந்த 100 பாட்டுலயும் பாருங்க, செங்கைதனில் அழித்தாய், அவ்வளவுதான். ஒரு பொருள் என் செய்கைதனில் அழித்தாய், அவ்வளவு. அப்படியே எல்லா பாட்டும் அப்படிதான் பாருங்க. படிக்கும் போது என்ன கொடுத்தாங்க கையில, என்னத்த கொடுத்தாங்க? அது அகவல்ல. பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என்னருட் தந்தையே, தந்தையே, என் தனி தந்தையே. வாசமே, கொடுத்தாய்க்கு அறிவிலேன் அப்படின்னா அறிவில்லை. ஒரு அறிவில்லையான்னு சொல்றேன். அறிவு இல்லையா? எனக்கு அறிவில்ல. சாமி நில்லுங்க, அவருக்கே அறிவு இல்லைனாக்கா சும்மா சொல்றேங்க. இல்ல சாமி, அவரே இல்லைங்க. சாமி, நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நம்ம ஓவரா ஆடக்கூடாதுன்ற எனக்கு எல்லாம் தெரியும். அவரே அறிவில்லைன்னு இறைவன் முன்னுக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம தெரியுமா, எல்லாம் சொல்லும் தெரியுமா அப்படிங்கிறது கடைசியில போட்டியில படுத்திக்கிறது. செய்யும் வகை அறியேன் நின் கருணை ஈன்றவர்க்கும் இல்லை. இது என்ன சமயம்? அதாவது எனக்கு செய்ய வகையும் தெரியல, அறிவு இல்ல, ஆனா எனக்கு ஒண்ணு கொடுத்துட்ட. கருணை வருது, ஈன்றவர்க்கும் இல்லைனாக்கா என்னோட அம்மாவுக்கு கூட இல்லையா? பெத்தவங்களுக்கு கூட இல்ல. நல்லா தெரிஞ்சுட்டேன், நன்கறிந்தேன். பொதுவில் இன்பனிடம் புரிகின்ற என் உயிர் நாயகனே. அதாவது பொதுவில் இன்பனிடம் புரிகின்ற என் ஒரு நாயகனே, நான் தனிக்கும் தருணத்தை தோன்றுகின்ற துணையாய், நான் தனியா இடத்தெனக்கு தோன்றாத துணையான்னு ஆரம்பிக்கணும். ஆனா இதுல முக்கியமான பஞ்சே பொதுவில் இன்பனிடம் புரிகின்ற. இதுதான் பஞ்சு. எல்லா பாட்டுலயும் அதுதான் வரும் போல இருக்கு. நன்றி இடத்தே. ஆமா, அதான் வருது. மணிமன்றிடத்தை நடிக்கும். தம்பி, எல்லா பாட்டுலயும் கடவுள் எங்க இருக்காருன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. பொதுவில்னா புருவமத்தி, பொதுவில் பூரணாகாயம் எனும் பொது இன்பனிடம் புரிகின்ற என்னுயிர் நாயகனே. எதனால அது பொதுன்னு வச்சனால கன்ஃபியூஸா இருக்கு. அப்படி பொதுனாக நாங்களாம் என்ன நினைச்சு முட்டாள் போட்டோம் வச்சது அப்படி. ஓ, முட்டா பயிலுங்க பொது. அதாவது சாமி, இது வந்து கேமோஃபிளாஷ்னாங்க. கேமோஃபிளாஷ்னா சாமி, இப்ப ஒரு இந்த கெமலியன் இருக்குல்ல, அது வந்து அங்க இருக்கும், ஆனா அது தெரியாது. பச்சையோட பச்சையா, பொதுனாக்கா வேட்டோட வேட்டா ஒரு உண்மையை சொல்லிட்டு போறது. விவரம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவான். எங்க மாதிரி விவரம் தெரியாத ஆளுங்க பொதுனா ஓ பொது, எல்லாரையும் பொதுவா பாக்குறது, சத்திய விசாரம் பரவ உபகாரம் பண்றது ஆரம்பிச்சிருது. ஆனா உண்மையெல்லாம் புரியல. பொதுனா என்ன? எப்ப புரியும்? முறையீடு போனோம். பூரணாகாயம் எனும் பொது. என்ன போவோம் சாமி, நில்லுங்க போவோம். ஏன் அதை விடுவானே? பொதுனா என்னன்னு அதையும் பாத்துருவோம். முறையீடு அருட்பிரகாசம் மலைய பெருமானார் வச்ச பேரு தானங்க ஐயா வச்ச இல்ல தலைப்புங்கய்யா. நான் அப்படி சொல்றேன். புக் வேற புக் இருக்கு. அதாவது ஐயா வச்சாரு. ஐயா மொத்தம் 24 தான் தலைப்பு வச்சாரு. எம்ஜிஆர் தலைப்பு ஐயா வைக்கல. சரிங்க சரிங்க, அதை பார்த்து சொல்லிடுறேன். ஓகே.
அப்புறம் இது சொல்லியிருக்கீங்க அந்த பாடல்ல முதல் பாடல் தான் பெருமனார் எழுதிய முதல் பாடல், உலகமெல்லாம் உதிக்கின்றார் சாமி. சாமி, போதாந்த திருநாடு புகாரியேன் ஞான பூரணாகாயம் எனும் பொதுவை அறிவேனோ. ஞான பூரணாகாயம், ஞான புறம்பாடுங்கிற இடம் பூரணா ஆகாயம்ன்றதுதான் முக்கியமான வரி. ஆகாயம் அதான் பொது. இங்க இந்த பொது திருட்டாரா ஆலயங்காரியம் அகல் போகணும். இல்ல இல்லைங்க, ஆகாயம்னா என்ன? ஆகாயம் வானம் தான், வெளி தெரியாதா? கால் மண்ணு, வயிறு தண்ணி, ஹாட்டு நெருப்பு, கழுத்து காத்து, தலை ஆகாயம். அப்ப பூரணாகாயம், ஞான பூரணாகாயம் என்னன்னாக்கா ஆகாயத்துல ஞானம் பூரணமா இருக்கிற இடம்னாக்கா புருவமத்தி. சரியா சாமி? புருவச்சாரம் இல்லையா? இங்க பொது சொல்றாரு இல்லையா? இந்த பொது என்ன நீங்க சொல்றாரு இல்லையா? அகவல் வரும்போது என்ன சொல்றாரு? பொது உணர் உணர் முதலால் பிரித்து அது தொண்டை அற்புதம் ஜோதி. இல்ல அது நான் திறக்கிறேன். அது 59வது வரி. 59 61 61 சொல்லுங்க. பொது உணர் பொது உணர முடிஞ்சாதான் அதை பிரிச்சு அது தோன்றாது. பொது குடும்பத்தை தாண்டி அது காட்ட முடியாது. வெளியே காட்ட அப்படின்னா தோணலாம். வெளியில அதனால காட்ட முடியாது, புருவத்தால பார்க்க முடியும், வெளியே காட்ட முடியாது அர்த்தம். வெளியில பார்க்க முடியாது, பொது உணர முடியும். சமே இப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க, இங்க பாருங்க, தனுகரணாதிகள் தாம் கடந்த அறிவோர் அனுபவமாகிய அருப்பெருஞ்சோதின்ட்டாரு. அதான் சொல்லுவாங்க. அதான் சொல்ல வந்தீங்களா? எடுத்துறீங்க. தனுன்னா உடம்பு, இந்திரியங்கள், அதான் கரணங்கள். இந்திரியங்களும் கரணங்களும் கடந்து செயல்பட இல்லாம அறியக்கூடிய ஒரு அனுபவம் தான் அற்பெருஞ்சோதி. அப்படி என்ன விளக்கம் சொன்னா, உனக்குள்ள இந்த இந்திரியங்களோட காரணம் உனக்குள்ள இருக்கு, அந்த செயல்பாட்டில் கடந்தியான அனுபவமா இருக்குது. அப்படி வரும். அந்த அனுபவம் எங்கே வரும்னு சொன்னா, உணர்வால் புரிஞ்ச உணர்வு ஏற்படுது இல்லையா? அந்த உணர்வை அது உண்மையில உணரும். உணர்வால் அந்த உணர்வா கலந்த அனுபவத்துக்கு அப்படி வரும். இல்லைங்க. அப்பனா உணவுனாக்கா இப்ப வந்து நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்னாக்கா விந்துல ஆரம்பிக்கிறோம். அதுல ஆரம்பிச்சு இல்ல அதெல்லாம் ஒருத்தனை கூப்பிட்டு அவன் கையால் அவன் நெத்திகளை திறந்து வரும். அங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப திறந்து நெத்தியால் நாங்க உணர்வு ஏற்படுது இல்லையா? உண்ட உணர்ந்த உணர்னால உணர்வுல கலந்த அனுபவம் தான் அற்பெருஞ்சோதி. அது எங்க போவோம், எங்க இருக்குன்னா அது பொது உணர்வு போகிறார். குடும்பத்துல அங்க போக தவிர பிரிச்சு அது அற்புதம் தோன்றாது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ அப்படின்னா, உலகதான் தெரிஞ்சுக்கணும். உலகம் நல்லா ரகசியமா தெரிஞ்சுக்கணும். அறிந்தால் ஒளியமற்றளக்கின் அடையாளம் வேற எதுவும் நடந்து படிச்சாலும் பார்க்க முடியாது. அப்போ உலகம் சொன்னா அது யார் அனுப்புவாங்க? பக்கமா ரொம்ப அறிவாளியா அதான் அனுப்புவாங்க இல்லையா? அது என்னை விட்டுடாதப்பா, என்னையும் படிக்கணும், என்ன விட்டுறாத உழவுன்னு சொல்லிவிட்டு உனக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது. உழவு எனக்கு சரியா நாளிலன்ட்டு என்ன விட்டுறாதப்பா அப்படின்ற. ஆமா அது அடுத்த பாரு, என்னையும் படிக்கொண்டு எல்லாம் அடுத்த அடுத்த. அப்ப இப்ப வந்து அடுத்த என்ன தெரியுமா? போயா நான் படிச்சு செஞ்சுக்கிறேன், வேதான் எவ்வளவு இருக்கு. சாமி இது சரியா வருது. என்ன தெரியுமா? நான் சத்தியபிசாரத்துல தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது. அதான் அது அடுத்தது பாருங்க. ஓதாமல் ஒரே கிடையாது. ஒருத்தன் சொல்லி நான் படிச்சு எல்லாம் அடைஞ்ச உடனே அப்படியா ஆன்லைன் உலகம் எனக்கு இது புரியல. ஓதாமல் உரை ஓதாமல் உரை எனக்கு அளித்த ஓதாம அணிச்சுக்க ஓதாமல் உரை என்ன சாமி சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஆமா ஒருத்தன் சொல்லி கொடுத்து ஓதியா ஒருத்தர் சொல்றது. நான் படிக்காம ஒருத்தர் சொல்லி நான் படிக்காம நான் அடைஞ்சேன், உரை அடைஞ்சேன். எனக்கு அடுத்த ஆதி கிடையாது, ஆரம்பம் இல்லாத அற்பெருஞ்சோதி. அச்சா இது இப்ப சொன்னேன். உலகத்தான இருக்கு, உலகத்தான் உலகம் இங்க வான மேல இருக்கு இல்லையா? என்ன பண்ணலாம்? உலகத்தை ஒரு கையில பிடிக்கணும், வாரத்துல ஒரு கையில பிடிச்சிக்கிட்டான், வாரத்தை ஒரு கையில பிடிக்கணும்.
வாரத்துல இன்னொரு கை பிடிச்சிக்கணும். அப்படி தோன்றாங்க போடா. ஓ, நீ உலகத்தை கையில பிடிச்சாலும் சரி, வானத்தை கையில பிடிச்சாலும் சரி உனக்கு தோன்றாது. இல்ல இல்ல, உள்ளதான் இருக்கணும். என்ன தெரியுமா, உள்ளதான் இருக்கணும். ஆமா, அப்படி பார்த்தா தோல்ல அடிப்படை ஒரு தெரியாத அவனுக்கு. அதாவது சாமி, உலகத்துலதான் இறைவன் இருக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறானா? என்ன அதான் படி அடி அவனை பாக்குறது ஆசை. மேற்படி மேல வரல. கடவுள் உலகத்துல இருக்கிறாரான்னு தேடுறான், வானத்துல இருக்கிறாருன்னு தேடுறான். சரியா சாமி? ஆமா, தோன்றா. அப்பயும் உனக்கு தோணாது டாடி, ஏன்னா அது உள்ளுக்குள்ள அனுபவம்டா அப்படிங்கிறாங்களா? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு இந்த வரைக்கும் சம்மந்தம் இருக்கு சாமி. இங்க பாருங்க, பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி அப்படின்றதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமா, சரியா? இது அப்படியே ஒரு சாமி எங்களுக்கு அப்படி தெரியாது சாமி. நாங்க முந்தி எப்படி நம்ம படிப்போம், ஒவ்வொரு வரியும் ஒண்ணா எழுதிருப்பாரு போலா இருக்கு அப்படின்ட்டு. என்ன எழுதிருக்காருன்னு தெரியாது, ஒன்னையும் கனெக்ட் பண்ணி பாக்கணும்னு தெரியாது. ஒரே மாதிரி ஒரு காசு கொடுத்துருப்பேன். ஆமா ஆமா, ஓகே சாமி. அது மாத்திரம் இல்ல, இப்ப உழைச்சா என்னையும் பண்ணி சொல்றாரா, ஓய்வு வரலாம் சொல்றாரா, படி இப்படிச்சா தெரியாது சொல்லிட்டாரா. இப்ப இல்லையா அப்படின்னா, இல்லடா பவனத்துல அந்த பையன் எங்க அவன் நல்லா இருக்கான். இப்ப நான் கையில பிடிச்சி பார்த்தேன், உலகத்துல வாழ்ந்து பார்த்தேன், இல்லைன்னா அப்ப இல்லையா இல்ல இருக்காண்டா பவனத்துல அந்த அண்டத்துல எல்லாத்தையும் அங்கதான் தான் இருக்கான். அவன் இல்லாத இடமே கிடையாது. அது மாதிரி தேவட தண்டம் அவங்க வந்து அவன் அவள் அது திரளி பெருங்கும் அவளுக்கு அவளாம் மறுப்பெருஞ்சோதி மதனொட்டு வரைப்பினெங்கும். அதாவது அவனுக்கு அவதான், அவளுக்கு அவதான், அதுக்கு அதுதான். ஆமா, அதுக்கு நிகர் வந்து வேற ஒண்ணும் கிடையாது. கிடையாது. நீ அவள்னு சொன்னாலும், நீ அவன்னு சொன்னாலும், நீ அதுன்னு சொன்னாலும் அதுக்கு நிகர் அதுதான். அது மாத்திரம் இல்ல, அப்புறமா எப்பாலுமாய் இல்ல விசார மாதிரி இருக்குது இன்னைக்கு. என்ன சாமி, இத இந்த தொடர்பு படுத்தி பாக்குறதுனா நம்ம அகோல முடிக்கிறோம்ல, முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு ரவுண்ட் இந்த மாதிரி வருவோம் சிம்பிளா. இன்னைக்கு விட்டுருவோம் சாமி, வேண்டாம். இன்னைக்கு அந்த இப்பதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருக்கீங்க சாமி, இப்பதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிருக்கிறீங்க, அதுக்குள்ள எங்க போயிட்டு வந்துச்சு. இறைவன் வானாக ஆகாயமாக விளங்குகின்றான், மெய்யுணர்ந்த வாத ஊர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே என்கின்றார். இது வந்து அந்த யார் சாமி வாத ஊர், அவர் பேர் என்ன? மாணிக்க வாசகர் பத்தி. இறைவன் எவ்வாறு அனாதியோ அவ்வாறே ஆகாசமாகிய வானும் அனாதி. அந்த வானிருந்து காற்று தோன்றியதாகவே பலரும் கூறியுள்ளனர், எழுதியுள்ளனர். ஆனால் ஆகாயம் அனாதி, அதுபோல் காற்றும் அனாதி. நமது உரைநடை பகுதியில் வள்ளலார் எடுத்து காட்டுகின்றார். அதனால்தான் ஆகாயத்திலிருந்து தோன்றிய காற்றே என கூறாமல் வானிலே உலாவும் காற்றே என கூறியுள்ளார். இல்லைங்க சாமி, இல்லைங்க. ஆனால் ஆகாயம் அனாதி, அதுபோல் காற்றும் அனாதி. காத்தும் அனாதி. சேசமே வள்ளலார் எடுத்து காட்டுகின்றார். அதனால்தான் ஆகாயத்திலிருந்து தோன்றிய காற்றே என கூறாமல் வானிலே உலாவும். ஓ, அது வந்து வானத்திலிருந்து தோணல, அது அங்கே இருக்கு ஏற்கனவே. பாருங்க, வானே அவ்வான் உலாவும் வானுலவும் காற்றே, காற்றின் ஒரு நெருப்பே. சாமி, இது அந்த அகவல் வருமே, காற்று நெருப்பு நீர் அப்படின்னு வருது. ஏதோ ஒரே வருஷம் தான் வருது இல்லைங்க சாமி, இத கொஞ்சம் பார்ப்போம். ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரம ஆகாச சுரூபராய கடவுள் அனாதி. அனாதியாக ஆகாசத்தில் காற்றும் அனாதி. இதான் பஞ்சு. ஆகாசத்துல காற்றும் அனாதி. ஆனா அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தியும் அனாதி. அப்ப சாமி, ஆகாசம் காத்து, ஆகாசம் காத்து, கடவுள் அருள் சக்தி, 4 பேரு. சரியா சாமி? ஆகாசம் எப்படி அனாதியோ அது மாதிரி கடவுள் அனாதி.
காற்று எப்படி அனாதியோ அது மாதிரி அருள் சக்தி அனாதி. அப்ப ஆகாசம் சும்மா இருக்கு சாமி, சரியா? சும்மா இருக்கு. காத்து இங்கிட்ட அங்கிட்ட அசைஞ்சுக்கிட்டு இருக்கு, சரியா? அதே மாதிரி கடவுள் சும்மா இருக்கிறாங்க, அருள் சக்தி வேலையை பார்த்துட்டு இருக்கு. செவனேன்னு இருக்கிறாங்க, சக்தி தான் வேலையை பாக்குறாங்க, சரியா? ஓகே, அடுத்து வேற ஆள் படிங்க. நன்றிமா மகேஸ்வரிமா, நன்றி. நன்றி சார். படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா. அந்த வானிலிருந்து காற்று தோன்றியதாக. அது முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்க பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் வானும் காற்றும் அனாதி. ஆனால் அந்த காற்றிலிருந்து நெருப்பு தோன்றியது. காற்றின் வரும் நெருப்பே என்ற தொடர் நெருப்பானது காற்றிலே இருந்து வந்ததுதான் என உறுதிப்படுத்துகின்றது. நெருப்பானது. அடுத்தது படிக்கிறதாங்க. படிங்க. நெருப்புக்கு போயிட்டாரு. இது பாப்போம் முதல் மேல படாருங்க. வானுலவும் காற்றே காற்றின் வரு நெருப்பு. காற்றுல இருந்து நெருப்பு வந்திருக்கு. அப்ப சாமி ஆகாசம் அனாதி, அப்புறம் காத்து, காத்துல இருந்தா நெருப்பு வந்திருக்கு. காத்து வீச வீச நெருப்பு வந்துச்சா இல்ல என்ன கதை? அந்த அடுக்கு சொல்லுங்க. அடுக்கு ஒரு அடுக்கு அப்படி சொல்லிருப்பாரு வள்ளலாரு. மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயம். மண்ணு நீரு நெருப்பு நெருப்பு காத்து ஆகாயம். மேல இருந்து வந்தா ஆகாயம் காத்து காத்து நெருப்பு நீரு நீரு மண்ணு மண்ணு. அந்த லேயரு. அதே மாதிரி மண்ணுல 5 கேளுங்க. மண்ணுல 5, நீர்ல 4, நெருப்புல 3, காத்துல 2, ஆகாயத்துல 1. இல்ல கேப்போம் மக்களை கேப்போம். மண்ணினில் 5ம் சொல்லுங்க மக்களே. மண்ணினில் 5ஆம். இல்லைங்க, ஏன் அங்க போனீங்க? வேண்டாம் சாமி, அங்க போயிட்டாங்க திருப்பி. சரி, சும்மா ஒண்ணு சொல்லுங்க சாமி, கேட்டு மக்கள் அப்புறம் குழம்பி போயிட போறாங்க. நான் சொல்லிட்டேன். மண்ணுல 5னாக்கா மண்ணை வந்து பார்க்க முடியும், வாசனை இருக்கு, சுவை இருக்கு, தொட முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன சாமி மறந்துட்டேன், சத்தம் இருக்கு அதுல, சரியா? காத்து வந்து பார்க்க மட்டும் முடியாது, மத்ததெல்லாம் இருக்கு. அப்ப 4. எங்க போறீங்க? நீரு 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 நீர் வந்து சுவை இருக்கு, தோற்றம் இருக்கு, அப்புறம் சத்தம் இருக்கு, வாசம் இருக்கா சாமி? என்ன இல்ல நீர்ல சுவை இருக்கு இல்ல? என்ன இல்லன்றீங்க? தீஞ்சுவை நீரோடை அப்படின்றீங்க. பேர் போட்டான் காசுக்கு. இவனா போட்டா பேர. எனக்கு ஒரு கேள்வி, மண்ணுக்கு வாடை இருக்கா? ஏன் தம்பி இல்ல? மண் வாசனை இருக்கு தம்பி. மழை பெஞ்சா அட்டிக்கும் பாரு ஒரு வாடை, பத்திரிக்கையா? சத்தியமா இல்ல தம்பி, சேத்த நோண்டி பாருப்பா, வாடை அடிக்கும் பாரு. வாடை இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு என்ன இருக்குன்னு நீங்களே யோசிச்சுங்கப்பா. முடிஞ்சு தெரியலன்னா அகோல் ஒரு எடுத்து படிங்க. சரி, காற்றுல இருந்து நெருப்பு தோணி இருக்கு, சரியா சாமி? ஓகே, அடுத்து படிங்கம்மா. நெருப்பானது நீர் தோன்ற காரணமாயிற்று. நெருப்பு ஒரு நீர் வடிவு என்றார். நீரிலிருந்து தோன்றியது இப்புவியாகிய மண்ணே ஆகும். பஞ்சபூதங்களில் அனைத்திலும் மட்டுமின்றி அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களிலேயும் கலந்து இறைவன் விளங்குவதால் சங்கமமே என அவன் குறிப்பிடப்பட்டான். இல்லைங்க, இங்க பாப்போம். வானே அவ்வானுலவும் காற்றே காற்றின் ஒரு நெருப்பே நெருப்புரு நீர் வடிவே நீரானே. என்ன சாமி? தானேயும் புவியே அப்புவியில் தங்கும் தாவரமே சங்கமம். சங்கமிச்சுட்டான், அதுக்குள்ள அப்படியே சேர்ந்துட்டான், சங்கமம் ஆயிட்டான்.
அதனால நம்மளுக்கு தெரியல. அதே இந்த வரைக்கும் வந்து வெளியே கொண்டாந்து பாருங்க. வானு, காத்து, நெருப்பு, நீரு, பூமி எல்லாம் வெளியில இவெல்லாம் வெளியில முடிஞ்சிருச்சு. சங்கம மேரோட முடிஞ்சிருச்சு. சாற்றுகின்ற ஊனே உடம்புல வராரு. ஆமா. ஓ, இதுல இந்த ஒரு ரகசியம் இருக்கு பாத்தீங்களா சாமி? இதை நாங்க யோசிக்கல அதை படிக்கும் போது. படிக்குமா. 3 ஆறுகள் கூடும் இடமே திருவேணி சங்கமம். சங்கமம் என்ற சொல் ஒன்று மற்றொன்றுடன் கலப்பதையே குறிக்கின்றது. வான், காற்று, நெருப்பு, நீர், புவி ஆகிய 5 பூதங்களையும் குறிப்பிட்டவர் அடுத்து இந்த பூமியில் முதலில் தோன்றிய தாவரத்தை குறிப்பிட்டார். தாவரத்தையா? தாவரம்னு நாங்க படிச்சிருக்கோம். இங்க தாபரத்தைன்னு போட்டு விட்டாங்களோ? இல்லங்க, 3 ஆறுகள் கூடுமிடும் திருவேணி சங்கமம். அது என்னமோ அந்த கும்பமேளா மாதிரி இருக்கு. அதேதான், அதான் சொல்லுவாங்க. அதான் சொல்ல வந்தீங்களா? அதாவது 140 வருஷம் வராது. கும்பமேளா வந்து 3 ஆறா? என்ன சாமி? கங்கை, சரஸ்வதி, யமுனையா? நர்மதை. சங்கமம் என்று சொல் 140 வருஷம் ஒரு தான். அது கொஞ்ச நாள் 140 வருஷம் வரும். அதனாலதான் அவ்வளவு ஜனம் உலகத்துல தான் வராங்க. ஜனங்க வராங்க கோடி கோடி. அதான் இல்ல அவனை குளிச்சாங்க. சாமி என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? குளிச்சா குளிர் வரும், ஜலதோஷம் வரும், எல்லாம் வரும் சாமி. ஃப்ரெஷ் ஆகும். எல்லாம் அங்க வந்து குளிர் அவ்வளவு பேர் வந்து எங்க இந்தியா பிரசிடென்ட் கூட போய் குளிச்சாங்க. போய் போலீஸ்காரோட போய் போயிட்டேன். கோடி கோடியா வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது சாமி. ஏன்னா அவங்க மனதுல அப்படி நம்பிட்டாங்கன்னா நடக்குமே. நம்பிக்கை வாழ்க்கை. நடக்காதியா? அங்க குளிச்சா ஒண்ணும் வராது. தண்ணி குளிச்சா ஒண்ணும் வராது சாமி. அவன் நினைக்கிறதுனால அவனுக்கு நல்லது நடக்கும்ல, அது சொல்றேன். நினைக்கிறதுனால எங்க நடக்கும்? இப்போ ஒரு கதை உண்டு. சொல்றேன், 5 நிமிஷம் சொல்லுமா? கதையா? 5 நிமிஷம் சின்ன கதை. சரி, சொல்லுங்க கேட்போம். எவ்வளவு கதை கேட்டது கேட்போம். ஒரு பார்வதி சாமி கேட்டா, நீ ஏடாடம் வரம் கொடுக்குறப்பா, நீ ஒழுங்கா தரதில்லன்னு கேட்டா. என்னது? நீ வர ஏடாடம் கொடுக்குற, யாராருக்கும் வரம் கொடுக்குற? ஏடா கூட பொருத்தம் இல்லாம ஏடா கூடமா வரத்தை நீ குடுத்து குட்டுற, கடைசியில அவனே உன் தலையில கைய வைக்க வந்துடுறான். ஏடா அவர் வந்து அப்படியா நான் கூட நியாயமா இல்ல பக்காரலான்னு கூப்பிட்டு போறாரு. கங்கை ஆத்தாள் வந்து பேர் என்ன சொன்னாரு, நான் ஆத்த கங்கை ஆறு போடுது விஷயம் எல்லாம் குளிக்கிறான் பாரு, குளிச்ச பாவம் தான் குளிக்கிறான், குளிச்சா பாவம் பண்ணி குளிக்கிறான், அதான் குளிச்சுக்கிறாங்க. நான் வந்து பணம் மாதிரி மிதக்கிறேன். நீ என்ன பண்ண கேட்க முதல்ல, யாராவது பாவம்லாம் தொட்டா என் புரிஞ்சு இறந்துக்குவான், பாவம்லாம் யாரெல்லாம் தொடுவான்னு சத்தம் போடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது சாமி அவர் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப நான் வந்து வரம் கொடுக்குறேன், இது வந்து சரியா இல்லையான்னு பாக்குறதுக்கு சொல்றேன். அதாவது கங்கையில போயிட்டு நான் வந்து முழுங்குற மாதிரி இல்ல போன மாதிரி மிதப்பேன். அப்ப நீ வந்து சத்தம் போடு, யாராவது பாவம் இல்லாம வந்து பாவம் இல்லாதவங்க வந்து உயிர் வந்துரும் அப்படியே கத்து அப்படின்னு கத்துனாரு. ஓகே, அதே மாதிரி கத்தி 18 வருஷம் பறந்துக்கிறாரு, கத்துறா. எல்லாம் என்ன பண்றாங்க, பாவம் இல்லாத தொட்டா எழுந்துப்பான்னு சொல்றாளே, இல்ல பாவம் பண்ணாமே இருந்திருப்போம், எறும்பையாவது நசுக்கி இருப்போமே, ஒரு கொசுவாவது அடிச்சிருப்போமே, பாவம் பண்ணாமே இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பராமரிக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். தான் செலுத்துற வந்து பாத்து ஒரு செருப்பு தைக்கிறேன், தோல் செருப்பு இந்த அம்மா வந்து பாவம் எல்லாம் தொட்டா எழுதுப்பான்னு சொல்றா, கையில வச்சா பாவம் போன்னு சொல்றாங்க. கங்கையில பணம் மதுக்குது, கையில பாவம் போயிருமில்ல, அப்ப நான் பாவம் இல்லாம வந்தாலும் மறுபடியும் பாவம் இல்ல,
இல்ல ஆமா நான் போய் சொல்றேன் இறங்கி தொட்டான். அவன் அறிவாளி. சொன்னது இப்ப யாரு வர கேட்டார். குடிக்கிறான்ல எல்லாம் நல்லா படித்தா பண்ண தானே, நல்லா தாவ பண்ணுங்க, படிச்சவங்க தானே, விவரம் இல்ல இருக்கு. இல்ல ஆத்து எங்கேயாவது குடிச்சா பாவம் நம்பி படிச்சவன் தானே. ஆமா நம்பிக்கை இல்ல, சந்தேகப்படுறான். கங்கையில குடிச்சுட்டே சந்தேகப்படுறான். படிக்காதவன் என்ன பாவம் நம்பிட்டான். நம்பிக்குள்ள இறையினான். நாளை யாரு தர்றது ரிஷி தட்டுறா, இது தட்டுவாரு கேட்டார். அது மாதிரி நம்பினா குடிக்கிறாங்க திறன் இல்லை. அதில் அங்கே இருக்க தவளை மீன்லாம் இருக்குல்ல, அதில் ஆமா அதெல்லாம் போட்டு வருமா? இல்ல சாமி, அங்கேயே குளிச்சு வேலை பாக்குறவங்க இருக்கானே, அந்த அந்த தண்ணியை பயன்படுத்தி குளிக்கிறீங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நிறையா இருக்கு. இப்ப 150 வருஷம் குளிச்சா என்ன ஆயிரும்? எத்தனை கோடி மேலே தெரியுமா? கோடி பேர் வந்து குளிக்கிறாங்க சார். கோடி பேரே வந்து குளிக்கிறாங்க. கோடியாக போயிருக்காரு நம்பர் சாமி. அதனால இந்தியாவோட எக்கானமி தான் வளர்ந்துச்சு ஒழிஞ்சு காசு கிடைச்சிச்சு நிறைய. சரி சாமி. இல்ல சாமி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எதுக்குனாக்கா அந்த காலத்துல ஒரு வியாபாரமா வச்சிருப்பாங்க சாமி. எல்லாம் 4 பேர் கூடுவாங்க, வியாபாரம் பண்ணலாம். அது ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். பரியமா ஓகே இல்லைங்க. சரி, காற்று, நெருப்பு, நீர், புவி ஆகிய 5 பூதங்களையும் குறிப்பிட்டவர். அடுத்து இந்த பூமியில் முதலில் தோன்றிய தாவரத்தை. தாவரமா சாமி? தாவரத்தை ஒண்ணுதான். ரெண்டு ஒன்று. தாவரம்னு இருக்கு ஸ்பெல்லிங்க. புவியில் தங்கும் தாவரமே. ஏன் திடீர்னு தாவரம் வருதுங்க? அதான் ஃபர்ஸ்ட் அந்த பூமியில. ஓ, முதல்ல செடி வந்துச்சு. பூமியில தாவரம் முதல்ல அருகம்புல்லு தான் வந்துச்சுன்றாங்க, உண்மையாவா சாமி? அதாவது தாவரம் தானே. இல்ல முதல்ல அருகம்புல்லு வந்துச்சு, அதுதான் நம்மளுக்கு மூதாதையர் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் மண்ணில பிடிச்சு வைப்பாங்க, பிடிச்சு வச்ச பிள்ளையாருன்ட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமி? பூமியில அதான் சாமி வந்தது. சரி, அடுத்து வேற ஆள் படிங்க. நன்றிமா. ஆனா உயிரில் வரும்போது தாவரம் புல்லு இல்ல. உயிரில் மீன் தான் ஃபர்ஸ்ட் வந்து, உயிரோட மீன் தான் ஃபர்ஸ்ட். உயிரா? உயிரோட மீன் தான் ஃபர்ஸ்ட். என்ன சாமி சொல்றீங்க? அப்புறம் தாவரத்துக்கு உயிர் இல்லைன்றீங்களா? இல்லை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீன் தான் சார். மீன் தான் ஃபர்ஸ்ட் வந்தது சார். தோண்டியது மீன் தான் முதல்ல. அப்புறம் ஆனை, அப்புறம் பன்றி. அது மச்ச அவதாரம். மொத அவதாரம் என்ன அவதாரம் சாமி? மச்ச அவதாரம் தானே? மச்ச அவதாரம் தான். இது சயின்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது இவல்யூஷன் தியோரியே அதுக்குள்ள புகுத்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அதான் உண்மை. தண்ணியில இருக்கு, அப்புறம் நிலத்திலையும் போகுது. தண்ணிக்கு வருது, நிலத்துக்கு போகுது. அது ஆமை. அடுத்து பன்றி நிலத்திலே இருக்கும். நிலத்திலே இருக்கும். அடுத்து அப்புறம் வாமனாத கொள்ள பையன் பெரிய ஆளு. பெரிய ஆளு, சக்தி உள்ளவன். அடுத்து எத்தனை ஆச்சு தெரியலையே. நில்லுங்க சாமி. மீன், ஆமை. நில்லுங்க சாமி, என்ன பண்றேன்? மீன், ஆமை, பண்டி, குள்ள, ராட்சசன். 5 பேரு. சரியா? அப்புறம் ராம, கண்ணனா இல்ல என்ன கதை? தெரியலையே சாமி. நரசிம்ம அவதாரம். வாமனாது முந்தி அது. வாமனத்துக்கு முன்னிக்கே அவன் நரசிம்மனா? ஆமா, மரம் காலம் வந்தது. இல்ல வாமன மரத்தை மிருகம் 2 காலம் வந்தது. மிருகம் அப்பதான் பரசுராம. அதாவது முதல்ல கட்டையா இருந்துக்கிறான், அப்புறம் மனுஷனும் மிருகமும் கலந்து வந்திருக்கிறான். அப்புறம் மனுஷனா வந்தான். ஏமாந்தவன். அதுக்கப்புறம் அடுத்து பரவாங்க. அப்புறம்
கண்ணனா? ஆமா, கண்ணன் பலராமன். பலராமன் கண்ணன். பலராமன் கண்ணன். அப்புறம் கல்கி. அப்புறம் கல்கி. கல்கின்னு என்ன சாமி? கல்கி அவதாரம். அதுதான் கல்கி அவதாரம். அது என்னது? அது எது உலகத்தை அழிச்சிடும் வந்து கம்மிடாது ஊழி. ஓ, ஒரு ஊழி. அப்புறம் திருப்பி முதல்ல இருந்து மீன் அப்படி ஆரம்பிப்பாங்க, அப்புறம் முடிச்சிடுவாங்க, அப்புறம் திருப்பி இந்த மாதிரி போயிருந்தாக்கா எப்ப சாமி? அப்ப இதுல இருந்து நம்ம கலண்டலன்னு வச்சுங்களேன், நம்மளும் இதே மாதிரி திருப்பி மீன் அப்படியே வந்து விவரம் உள்ளவங்க வெளியாயிருவாங்க, விவரம் இல்லாதவங்க உள்ளுக்கே சுத்திட்டு இருப்பாங்கன்றீங்களா? அப்படிதான். அதான் காக இன்னொருத்தர் இருந்தாரு. யாரே? காக புஞ்சா? ஆமா, அவர் சொன்னாரு, பூமியில பிள்ளை வரும்போது நான் வந்து ஆகாயத்துக்கு போயிடுவேன், அங்கே ஒரு மாதிரி கீழே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஓ, பூமியில பிரளயம் வரும்போது நான் ஆகாயத்துக்கு போயிடுவேன், அப்புறம் அங்கே வந்து நான் பூமி வந்துடுவேன். அப்ப அவங்க மட்டும் வந்து தெளிவா மீனா பிறக்காம அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களோ? ஆமா, சாக மாட்டேன். அப்ப அது மாதிரி ஐயா அப்படிதான் சாக மாட்டாரு, அவரு போயிடுவாரு. ஊழி சொல்லல, உழுது உலாமை ஊர் எத்தனை ஊழி வந்தாலும் நான் இருப்பேங்க. உழுதோரு ஊதி உழவாமை உழவாது எனக்கு ஆழி ஒன்று அழித்த அருட்பெருஞ்சோதி. சரி சாமி, இல்லைங்க, நின்று கதையும் பாதியே வரல சாமி. வாங்க. சரி, நான் படிக்கிறேன், யாரும் படிக்கல போல இருக்க. சரி, அண்டத்தில் மட்டுமின்றி ஆண்டவன் பிண்டத்திலும் கலந்து காரியப்படுவதே சங்கமமே என்று சொல்லால் குறிப்பிட்டார். இறையானது எந்த பொருளிலும் தனித்து இல்லாமல் அந்த பொருளாகவே கலந்து நிற்பதால் சங்கமமே கலந்து நிற்பவனே என்று கூறினார். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சாமி, இப்ப நம்ம ஒரு கல் இருக்கிறோம், தூண்லயே இருக்கிறான், துரும்புலயே இருக்கானே, தூணை பொழந்து பார்த்தா தனியாவா தெரிகிறான்? தூண்ல தூணா இருக்கான். இது அகவுலயே ஒரு இடத்துல இருக்கு சாமி. காற்றினில் காற்றாய் காற்று மண்ணூறு மண்ணாய் அப்படின்னு வருமே. அப்ப மண்ணிலன்னு பார்த்தா மண்ணாவே இருக்கிறான் அவன். அப்ப அதனால நமக்கு தெரியல தனியா. கடவுள் காரியப்படும் இடம் அண்டத்திலும் 4 பிண்டத்திலும் 4 ஆகும். அதாவது அண்டத்தில் அக்னி, பிண்டத்தில் ஆன்மா. என்ன கலந்து போட்டு விட்டாங்களா? அண்டத்துல வந்து அக்னி, பிண்டத்துல அண்டத்தில் அகமா சாமி? அகம் வச்சுங்க, அண்டத்துல அக்னி, பிண்டத்துல ஆன்மா. அகம் வந்து அண்டத்துல அக்னி, பிண்டத்துல ஆன்மா. அப்புறம் வந்து அண்டத்துல சூரியன், பிண்டத்துல ஜீவன். புறம் வந்து அண்டத்துல வந்து சந்திரன், பிண்டத்துல கரணங்கள். புறப்புறம் வந்து அண்டத்துல வந்து நட்சத்திரங்கள், உடம்பு இந்திரியங்கள். ஓகே, நெல்லுங்க சாமி, இது இப்படி படிக்கணும் போல இருக்கு. அண்டத்தில் பிண்டத்தில் எப்படி இருக்குனாக்கா, இப்ப வந்து அண்டத்துல அகம் அப்படின்னாக்கா அக்னி. ஆமா. அண்டத்துல அகம் அப்படின்னாக்கா அக்னி, அண்டத்தில் பிண்டத்தில் அகம் அப்படின்னாக்கா ஆன்மா. சரியா? அதாவது வெளியில வந்து நீ அகம்னு சொன்னாக்கா அது வந்து அக்னி, உடம்புக்குள்ள அகம்னு சொன்னாக்கா அது வந்து ஆன்மா. வெளியில வந்து அகப்புறம் அப்படின்னு சொன்னா அது சூரியன், உடம்புல வந்து அகப்புறம் அப்படின்னு சொன்னா அது ஜீவன். சரியா? வெளியில வந்து புறம் அப்படின்னு சொன்னாக்கா சந்திரன், உடம்புல வந்து புறம் அப்படி சொன்னா கரணங்கள். கரணங்கள்லாம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அடுத்து வெளியில வந்து புறப்புறம் அப்படின்னு சொன்னாக்கா நட்சத்திரம், பிண்டத்துல புறம் அப்படின்னு சொன்னாக்கா இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, வாய், மெய். முடிஞ்சுதான் கதை. ஒவ்வொரு உடம்பிலும் இறைவன் விளங்குகின்றான், ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுக்குள்ளே விளங்குகின்றது. அதனாலும் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஜீவனும் இறைவன் விளங்குகின்றான். உயிர்களும் ஏன் நம்மை நன்மை செய்ய வேண்டும் என்று விளக்க வந்த வல்லபெருமார் இதையே காரணமாக கூறுகிறார். இல்லைங்க, ஒவ்வொரு உடம்பிலும் இறைவன் விளங்குகின்றான், ஒவ்வொரு ஜீவனும் இறைவனுக்குள்ளே விளங்குகின்றது. அதனால் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஜீவனிலும் இறைவன் விளங்குகின்றான். அதாவது என்ன சொல்லி சாமி, ஒவ்வொரு உடம்புலயும் இறைவன் இருக்கிறான். அந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளே இது உயிருளியாம் எம்முள் உயிரிதான். அதேதான்.
அதாவது எனக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள நான் இருக்கேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். உயிர்கள் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்று விளக்க வந்த வல்லபெருமான் இதை காரணமாக கூறுகின்றார். அதாவது உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்துக்க, அப்புறம் உயிர் நலம் பரவ செஞ்சுக்க, முடிச்சு. அவ்வளவுதான். அது ஏன் நீ வந்து உயிர் நலம் பரவ செய்யணும் அப்படின்னாக்கா, ஏன்னா உயிருக்குள்ள நான் இருக்கேன், எனக்குள்ளதான் உயிர் இருக்கு. இப்ப என்ன கேள்வினாக்கா, உயிருக்குள்ள நான் இருந்துகிட்டு எனக்குள்ள உயிர் இருந்துகிட்டு நானே எனக்கு நன்மை பண்றேனா இல்ல நானே எனக்கு கெடுதி பண்ணிக்கிறேனா? யோசிச்சு ஆரம்பிச்சுனாக்கா பைத்தியம் பிடிச்சு போயிருக்கீங்களா? இல்லை இங்க பாருங்க சாமி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப வச்சுக்கோமே, இங்க பாருங்க, இப்ப மூப்பா ஐயா சரவணன் வச்சுக்கோ. மூப்பா ஐயா வந்து சரவணக்குள்ள இருக்காரு. அப்படி இல்ல தப்பா அப்படி இல்ல, எப்படி சரவணன் மூப்பா ஐயா சரவணன் 2 இருக்கோமே இது சாமி. இல்லையா அண்டாங்க இல்லையா, வெளி வெளி ஃபுல்லா இறைவன் நிறைஞ்சிருக்கான். வெளி ஃபுல்லா இறைவன் நிறைஞ்சிருக்கான். பூமி வெளிக்குள்ளதான் இருக்குறீங்களா? இறைவன் நிறைஞ்சிருக்கான். ஜீவன் ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, ஜீவன் உள்ளே இருக்கலாம், ஜீவனுக்குள்ளேயோ இருக்கிறான். உயிர் யாம் எவ்வளவு உயிர், சில பேர் அண்டத்துல உயிர் போல நடந்திருக்கா இல்லையா, அண்டத்துல வந்து சமய இடம் கொடுத்து கொண்டு கொண்டே போகுது அப்படின்னு சொல்றது வந்து அது போட்டோம். அண்டத்துல ஏன் ஃபுல்லா விளங்குறான். அண்டத்தோட நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன். அதான் உயிர் யாம் எம்முள் உயிர், எம்முள் உயிர், எம்முள் உயிர். அது வந்து எம்முள் உயிர். அதாவது அண்டத்துல வந்து அண்டமே நானு, அதுக்குள்ள உயிர்லாம் இருக்கு, பிளானட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எல்லாமே அண்டலாம் இருக்கு. உயிர் மாதிரி உயிர் எடுத்துக்குவோம். சரி, எல்லா உயிரும் வந்து அண்டத்துக்குள்ளதான் இருக்கு. சரி, அது வந்து எம்முள் உயிர். ஆமா, உயிர் நான் இருக்கேன், உயிர் நான் இருக்கேன், உயிர்ல நான் இருக்கேன். உயிர் யாம் எல்லா உயிருக்குள்ளேயும் இருந்து நான் தான் செயல்படுறேன். ஆமா, சரி, உயிர் யாம் எம்முள் உயிர். இப்ப என்ன கேள்வினாக்கா, உள்ளே நீ தானே இருக்க, நீயே நன்மையை பண்ணிடு. நீ மனசு ஆடிங்கிறிய, நீ எங்க விடுற? உடனே அங்க ஒரு செக்கு வச்சிருவாங்க மனசுல. நீ வந்து ஆணவத்தோட இருக்கிற, நீ வந்து கர்மத்தோட இருக்கிறேன்னு சொல்லிடுவீங்க. நானா இருந்தேன், நான் ஆசைப்படலையே, அதான் வந்தது. இருந்தாலும் அதுக்கு சொல்றத நீ கேட்டு இருக்கிற, ஏதோ ஒரு கட்டத்துல அது சொல்றதை கேட்டுட்டுதான் நீ இப்படி ஆயிருக்கிறேன்றீங்களா? ஆமா, முயற்சி தவறினபடியால் அப்படின்னு வரல. பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு ஜீவனின் உடம்பிலும் அதன் உயிரிலும் கலந்து நிற்கும் இறைவன் ஜீவனின் ஒளியாகவும் விளங்குகின்றன. பஞ்சபூதங்களிலும் ஒவ்வொரு ஜீவனின் உடம்பிலும் அதன் உயிரிலும் கலந்து நிற்கும் இறைவன் ஜீவனின் உள் ஒளியாகவும் விளங்குகின்றான். சமய இது இந்த ஆன்மாவை சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் அதான் ஜீவன்றீங்க. ரெண்டு ஒண்ணுதானே, ஜீவனா உடம்பு, உயிர் உடம்பு வச்சுங்க, ஜீவனா உயிர் உயிரில் அர்த்தம். அதாவது ஆன்மாவே சபையாகவும் அதில் உள்ளொளியே பதியாகவும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சரியா? ஆமா சார். உள்ளொளினா சமய நில்லுங்க, பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி, அந்த உள்ளொளியா? ஆமா, அந்த உள்ளொளிதான். ஓகே ஓகே ஓகே, அது நடராஜர், சரியா? நடராஜர். ஜீவனுங்கிறது உடம்பு, உடம்பு ஜீவன் தான், அவ்வளவு ஜீவன். ஓ, அதுதான் இங்க வருது, அது சொல்றீங்க. பரநாத நிலை அனுபவத்திலே பேரொளி தோன்றும், அதனடவே பொன்னொளி தோன்றும் அனுபவமாகும். அப்பொன்னொளி நடுவே தோன்றும் செவ்வொளியே இறை அனுபவம். பேரொளி, பொன்னொளி, செவ்வொளி, இந்த மூன்றாவது ஒளியே இறைவன். இதனையே ஜோதியுட் ஜோதி, ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி என்றார். கீர்த்தனை பகுதியில் உள்ளொளியே நடராசன் என்றும் அதன் அசைவே நடராஜ நடனம் என்றும் எடுத்து காட்டுகிறார். இதுக்கு நம்ம இப்ப அனுபவமலை 54வது போகணுமே. இல்ல, அது கீர்த்தனை என்ன சொல்ல, கீர்த்தனை ஜோதி யுல் ஜோதி யுல் ஜோதி, அதான் கீர்த்தனை. ஆமா, திறக்கணுமா கீர்த்தனைய? அதாவது ஜோதியுள் ஜோதியுள் ஜோதின்னு 3 தான் சொல்றாரு. ஜோதிக்குள்ள ஜோதிக்குள்ள ஜோதி அப்படின்னாக்கா இதுதான் வந்து அனுபவமலை 54வதுலயும் வருது. அண்டவம் இரண்டாம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியதே, அங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றுதான், மாற்றறியா பொன்னொழியோ, அவ்வொழியாடும் வள்ளல் அருளொழியோ. சரியா? அப்ப 3
அப்ப ஜீவனுக்குள்ள வந்து அவன் ஜோதியா தோன்றான், மூணா இருக்கான். ஆமா ஆமா. கீர்த்தனை பகுதியில் உள்ளொளி, இது அப்படியே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க சாமி. ஆமா, மண்ணை போட்டு மறைக்காம சொன்னாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், காவடி எடுத்துட்டு ஓடி இருப்பேன் நல்லா நேரம். பால் குடம் காவடி எடுத்துட்டு ஓட வேண்டிதான், முடிஞ்சு. கீர்த்தனை பகுதியில் உள்ளொளியை நடராசன் என்றும் அதன் அசைவை நடராச நடனம் என்றும் எடுத்து காட்டுகின்றார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்த கரணங்கட்கு அப்பால் ஆன்மாகாசமாகிய உள்ளத்தே உணர்வதே இந்த இறை அனுபவம். இல்லைங்க, எங்க வந்துட்டீங்க? சங்கரமே சாற்றுகின்ற ஊனே நல் உள்ளொளியே, உள்ளொளியே முடிச்சிட்டோம். ஆமா, உள்ள துணர்வோய் வரைக்கும் வரும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்த கரணங்கட்கு அப்பால் ஆன்மாகாசம் ஆகிய உள்ளத்தே உணர்வதே இந்த இறை அனுபவம். இதையே உள்ளத்து உணர்வே என்று கடக்கும் பொழுது நாவிலே 4 அமுதம் சுரக்கும் எனவும் முடிந்த முடிவாக மதிமண்டலத்து அமுதம் கிட்டும் எனவும் இதை உண்டவனுக்கு மரணம் இல்லை எனவும் கூறுங்க. இது இங்க எங்க வருது? நில்லுங்க, இந்த செக்ஷனை முதல் முடிப்போம். இல்லைங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்த கரணங்கட்கு அப்பால் ஆன்மாகாசம் ஆகிய உள்ளத்தே உணர்வதே இந்த இறை அனுபவம். ஓகே சாமி, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை முடிச்சுட்டு உள்ள இருக்கு. உள்ளந்தான் வந்து ஆன்மாகாசம், சரியா? உள்ளத்துலதான் வந்து, அதாவது அங்கதான் வந்து ஆன்மா இருக்கு. ஆன்மாவை சபையாகவும் அதன் உள்ளொளியை பதியாகவும் சொன்னது இதுதான், சரியா? ஓகே, இதையே உள்ளத்து உணர்வே என்று கடக்கும் பொழுது நாவிலே 4 அமுதம் சுரக்கும் எனவும் முடிந்த முடிவாக மதிமண்டலத்து அமுதம் கிட்டும் எனவும் இதை உண்டவன் மரணம் இல்லை எனவும் உண்டவனுக்கு மரணம் இல்லை எனவும் கூறுகின்றார். அப்ப உள்ளத்து உணர்வை கடக்கும் பொழுது என்ன சாமி? இந்த உணர்வு அடையும் பொழுதா? அதாவது உணர்ந்து கடக்கும் பொழுது தெரிஞ்சு பரவாயில்ல, தெரிஞ்சு பரவாயில்ல, அனுபவத்தை வருது இல்ல, உணுமுணு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்தன்றது. அதான் கடந்து போகும்போது அமுதம் தரும். வந்து 4 அமுதம் வரும். அப்புறம் வராது, ஒண்ணுதான் வரும். அதுவும் ஒண்ணா வருது, 1வது 2வது 3வது அப்படின்னு வருது. 4 அமுதம் வருது. ஆனா சாமி இங்க பாருங்க, இதுல முக்கியமான என்ன தெரியுமா? முடிந்த முடிவாகிய மதிமண்டலத்தம். மதிமண்டலம்னா தலை சாமி, சரியா? கடைசி மதினா தலை, மதினா மூளையா? அறிவு. மண்டலம்னா அந்த இடம், அப்படின்னா தலை, மூளையில இருந்து வர்றதுதான் அமுதம் கடைசியா. ஆமா, இது கிட்டவனுக்கு இல்லை. அதே சமயம் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைய சொல்லிட்டு இருக்கீங்க கடைசி, சரியா? ஆதாரம் ஒக்க அமுதத்தை உண்டேன். இது வந்து மலையாளமாச்சே, ஒக்க. சரியா சாமி? ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி செற்றும் விக்கல் வராது கண்டாய். விக்கல்னா மரணம் சாமி, சரியா? இது தொண்டை விக்கி கொள்ளுமோ சாமி? சாப்பிடும் போது தொண்டை விக்கிக்குமோ? ஆதாரம் ஒக்க அமுதத்தை, சிறப்பான அமுதமா சாமி? ஒக்கன்னா சிறப்பான மேலான அமுதத்தை உண்டோம், உண்ட இனி சற்றும் விக்கலே எனக்கு வராது என்று கூறுகின்றார். நானுண்ட கல்லானது என்றும் இரவா நிலையில் இருத்துங்கள் என்று அனுபவமாலையில் குறிப்பிடுகின்றார். கல்லுண்டார் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுன்று சபையில் உன்றதும் உண்டடி. இந்த அமுதத்தின் சுவை எப்படிப்பட்டது? தேனின் சுவையா, மாப்பலா வாழை ஆகிய முக்கணியின் திரண்ட சுவையா, செங்கரும்பு சாற்றின் இனிய பாகின் அனுபவமாகிய தீஞ்சுவையா? இவை அனைத்தும் திரண்டதாம். இந்த இறை அனுபவ சுவையை தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து என தொடங்கும் அருள் விளக்க மாலை பாடலை கண்டு மேலும் விளங்கிக் கொள்வோமாக. நில்லுங்க, முடிச்சிட்டாங்க. ஊனே ஊனுயிர் உள்ளொளியே உள்ளத்து உணர்வே எவ்வுணர்வும் கலந்துருகின்ற தேனே கனியே செங்கரும்பே பாகின் தீஞ்சுவை.
சுவை அனைத்தும் திரண்ட தேவை. சுவை அனைத்தும் திரண்ட தேவை. அப்படியே ரசிச்சு சுவைக்கிற இறைவன் சாமி. நம்மளுக்கு ஒண்ணும் ஏற்பாடு மாட்டேன் சாமி. கடவுள்னா கடவுளா இருக்கட்டும் ஒரு பக்கிட்டு, நம்ம ஒரு பக்கிட்டு இருப்போம் அப்படின்றது. அவருக்கு தேனே, செங்கனியே, செங்கரும்பே அமுத்த சாப்பிட்டதுக்கு அப்படி வரும் போல இருக்கு. சரி சாமி, ஒரு சம்மரியை கொடுத்துருங்க, முடிச்சுக்கோ. சம்மரினா வானேங்கிறாரு. வானே இருக்கு, வானில காத்து வந்தது, காத்து வானில வரல, காத்து அனாதையா இருக்கு. காத்து அனாதையா ஏற்கனவே இருக்கு. அந்த காத்து நெருப்பு வந்தது, காத்துல நெருப்பு வந்துச்சு, நெருப்புல நீர் வந்தது, நெருப்புல இருந்து நீர் வந்துச்சு, நீர்ல இருந்து பூமி வந்தது. பூமி வந்தது. இதை நீ இன்னும் ஒரு பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள மழைலாம் வந்து சொல்றாங்க. பூமி மழை எப்படி இருந்தாலும் சொல்றாரா இல்ல? பூமியில எப்படி மழை வந்துச்சா? ஆமா, புழுங்க புழுங்குதல. ஆமா சாமி, அந்த அந்த ஹீட் இருக்குல்ல, அதான் ஹீட் இந்த பிளேட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும். அது பெரிய சயின்ஸ் சாமி. அது சிம்பிளா சொல்லிட்டாங்க பாருங்க, ஹீட்னால வந்துச்சுட்டு முடிச்சு. ஆமா ஆமா, அந்த பீழ தங்கக்கூடிய தாவரம் வந்தது. எல்லாத்தையும் ஆன்ல இருந்தால சங்கமம், எல்லாத்தையும் சங்கமம். அப்புறம் உள்ள உடம்பு வராது, சொல்ல உயிர், உடம்பு உடம்புள்ள உயிர். ஊனே, ஊனேனா உடம்பு, உடம்புள்ள உயிர், உயிர், உயிரில் உள்ளொளி, உள்ளொளி, உள்ளத உணர்வு, ஊருன்னா உணர்வு, உணர்வு. அந்த அந்த ஊருக்கான உருந்த தேன், அங்க சுவை தேன். தேனு அமுதம் சாமி. எங்கெல்லாம் தேனு அப்படி இப்படி சொல்றாங்களோ எல்லாம் அமுதம். அமுதம். தேனே முக்கனியே சங்கரமே பாத்தியுவையே திரண்ட தேவே, இதெல்லாம் சொல்லிட்டு எல்லா சுவையும் கலந்து அவன் தான் இறைவன் தான். அது ஏன் அந்த சுவைன்னு சொல்றாருனாக்கா, அமுதத்தை சாப்பிட்டுட்டு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி இந்த மக்களுக்கு நான் சொல்றது? இப்ப ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்க, இனிப்பா இருக்குன்றீங்க, எப்படி இனிப்பு, என்ன மாதிரி இனிப்புனாக்கா எப்படி சொல்றது? தேனே தெரிஞ்சதுதான் சொல்ல முடியும். அவனை கொஞ்சம் கொடுத்துட்டு குழி சாப்பிடாங்க. தேன் சாப்பிடுறாங்க இனிப்பாருன்னு சொன்னா எப்படி இனிப்பு எப்படின்னு நீ கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. அந்த கை நடிச்சு உங்க தேன் சொட்டு விட்டு நக்கி வரலான்னு நக்கி போடுறா, அப்பதான் தெரியும். ஐடியா இருக்கு சாமி. வல்லரார்ட்ட என்ன தெரியும் அமுது அமுதுன்றீங்க, எங்க கொஞ்சம் குடுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறது. அவ்வளவுதாவே அமுது அமுதுன்றீங்க, நான் சாப்பிட்டதே இல்லையே, கொஞ்சம் கொடுங்க. அப்படியா குடுத்துருவாரு? என்னடா ஒரு லாஜிக்கே இல்லையாடா, கொடுத்துவாரா? எவரு லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க, எப்படா கொடுப்பேன்? கிட்ட இருக்கிறது வண்டி சரக்கே பெரிய சரக்கா இருக்கு, எங்க இருந்து கொடுக்கறது? சரி மக்களே, கேள்விகள் இருந்தா கேளுங்கப்பா. இல்ல இந்த அனுபவம் இன்னும் ஒரு பாட்டு சொன்னீங்களே சாமி, அதை கொஞ்சம் பாப்போம். இந்த இதுல சொல்லிருக்கீங்க சாமி, விளக்கத்துல அதுல பார்த்து தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. இத பாருங்க, தனித்தனி முக்கணி விழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி அருள் விளக்க மாலை இல்லைங்க. கொஞ்சம் பாப்போமா அத? நாங்க செய்யறேனே, அவங்க இவங்க செய்யறேனாங்கயா. யாரு இவங்க? மகேஸ்வரி. அப்ப நம்ம எல்லாம் போவோம் அப்படின்னோம். அவங்க கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேக்குறீங்கப்பா. நான் செய்யறேன்னா சரி, எப்படி ஆரம்பிக்குது? தனித்தனி முக்கணி அப்படி ஆரம்பதான். தனித்தனி முக்கணி பிழிந்து அடுத்தன்றாய் கூட்டி இந்த அருளை சுவைக்கிறாங்க அப்படியே. அதான் தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரை. இல்லைங்க சாமி, இல்லைங்க, இது முடிப்போம் கொஞ்சம் கொஞ்சம், 2 வரியா போவோம். ஏன்னா அது ரொம்ப போக இனிப்பு ஏறிக்கிட்டே போவோம். தனித்தனி முக்கணி பிழிந்து, அதாவது தனித்தனியா புளிஞ்சு வச்சுக்கிட்டேன் சாமி. மாங்காவை தனியா புளிஞ்சிட்டோம், வாழைப்பழத்தை அருகம்புல்ல வச்சு தனியா புரிஞ்சிட்டோம். எப்படி சாமி? பலாப்பழத்தை புரிஞ்சிட்டோம், அப்புறம் அதை வடிச்சிட்டோம், அப்புறம் ஒன்னா கூட்டிட்டோம். சரியா? அதே இனிப்பு, அதுல சர்க்கரையும்
கற்கன்று பொடியும் மிக கலந்து நிறைய கலந்தாராம். ஆமா, அத மிக நிறைய கலனம். சாமி எப்படி இருக்குது இனிப்பு? அப்புறம் என்னவாங்க? தனித்த நறுந்தேன் பெய்து. தனியா உள்ள ஒரு கூட்டுல எடுத்த தேனா சாமி? கலக்கல. இல்ல மலத்தேன். மலத்தேனை வந்து பெய்துனாக்கா அப்படியே அள்ளி கொட்டுறாரு. ஆமா ஆமா. அப்புறம் பசும்பாலும் தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு தீ பருப்படி, அதாவது என்னது முந்திரி பருப்பை போட்டு கண்டுக்கின்றதா வாரி கொட்டு, ஒரு பிடியும் விரவி வாரி கொட்டு, எல்லாம் வாரி கொட்டு இருக்கிறது. அப்புறம் இனித்த நறு நெய் அளந்து, நெய் போட்டு நல்ல நெய் அளந்தேனா நல்ல நெய் போட்டு அளந்து உள்ள போடு. இளஞ்சூட்டின் இறக்கி அப்படி எல்லாத்தையும் ரொம்ப சூட்டு தீஞ்சு போடும். தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இளஞ்சூட்டை இறக்கணும். இளஞ்சூட்டுல இறக்கிட்டு எடுத்தா அதை கட்டி, அந்த கட்டி என்ன கட்டினும் இனித்திடும். அப்பா இப்படி எடுத்து வச்சுட்டா இதை விட அது இனிப்பா இருக்குமா? அதனால அர்த்தம் வர அறுத்தணும். அந்த அமுதம் அறுத்தோம்னா அழிஞ்சு போறது அறுத்து திருப்புதுவில் புருவமத்தியில விலங்கு நடத்தரசே பாதத்துக்கு என்னுடைய சொல்லி நீ அடிச்சுவோ. தமே எதுக்கு நீங்க இப்ப உட்காந்து அதை போட்டு கிண்டிட்டு கிடக்குறீங்க? அங்கதான் சொல்லிட்டாங்கல்ல, புருவமத்தியில போயிட்டு நீங்க பார்த்து சாப்பிட்டுக்க பாட்டு. நீங்க உட்காந்து வெளியே கிட்டிக்கிட்டு இருந்து அதை சாப்பிட்டு போட்டு அதுல உங்களுக்கு அடிக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? அதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாக்கா என்ன அவருக்கு? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் புளிஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சு பார்த்தாலும் அது எப்படி இனிக்குமோ அதை விட அமுதம் வந்து இன்னும் இனிக்கும்பா அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் கதை. அதான் கதை. இது கேட்கும் போதே திகட்டுது சாமி எனக்கு. சாமி சாதாரண இனிப்பே என்னால சாப்பிட முடியாது. இதுல வேற இது போட்டு சீனி அள்ளி கொட்டி சாமி அதுல கரும்பு தேன் எல்லாம் போட்டு பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இனிப்பு பிடிக்குமா? காரம் பிடிக்கும். ரெண்டும் பிடிக்கும். காரம் ரொம்ப பிடிக்கும். இல்ல ஆமா சாமி, இந்தியாவுக்கு போனாக்கா என்ன சொல்றாங்க, என்ன இனிப்பு காரம் எதுவும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இனிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் பிடிக்கும். ரெண்டும் பிடிக்கும் எனக்கு. முடிச்சுக்குமா? ஓகே சாமி, கேள்வி மக்களே இருக்கா? இல்ல நீங்க முடிவெடுக்கிறீங்க சாமி. திடீர்னு கடைசியா அரிமா செல்வத்துக்கு கேள்வி இல்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா அன்னைக்கு மாதிரி அரிமா செல்வத்துக்கு கேள்வி இல்லையா அப்படின்னாக்கா மண்டல திடீர்னு உதிக்கும்ல. ஓகே சாமி, முடிச்சுக்கோ சாமி, முடிச்சுங்க நீங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலார் தெய்வத்திலுள்ளே தரம். ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். வணக்கம் சாமி. நன்றி சாமி. வணக்கம். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும் நன்றி. சர்வையா வணக்கம். மருதி வணக்கம். கோவி ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம். ஐயா காமிச்சாங்க. ஐயா வணக்கம். ஐயா காமிச்சாங்க.